ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகுதுன்னா? நிச்சயமா நல்ல மாற்றங்கள் தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு ஒரு முக்கியமான கிரக பயிற்சி இருக்கு. அது வேற யாரும் இல்லை, தனுசு ராசியுடைய அதிபதி குருவுடைய பயிற்சி தான். குரு மித்த ஏனைய ஆண்டு கிரகங்கள்லாம் அதே இடத்துல இருக்கலாம், மாற்றங்கள் இல்லை. மாத கிரகங்கள் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. மற்றபடி ஆண்டு கிரகத்தில் பயிற்சியாகிற ஒரே கிரகம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது குருவுடைய பயிற்சி தான். குரு இப்போ தற்காலிகம் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆண்டு பிறகுக்கு முன்னாடி மிதுன ராசியில் இருந்துட்டு இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. குருவுடைய பார்வை ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு அடுத்ததா 8ஆம் இடத்துக்கு மறைய போறாரு. குரு ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறாரே, பார்வை கிடைக்காதா அப்படின்னு பயப்பட வேணாம். அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அஷ்டம சனியில் பாதி. அஷ்டம சனி என்னென்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது வீண் பழி, அவச்சொல், கெட்ட பேர், செய்யாத தப்புக்கு சிறைவாசம் அடைகிற அளவுக்குலாம் கூட அஷ்டமச்சனி செய்யும். அது ஆயுள் ஸ்தானமாக வர்றதுனால ஆயுள் கண்டம் இதெல்லாம் அஷ்டமச்சனி கொடுக்கும். அதில் பாதி அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்து சனி. 2.5 ஆண்டுகள் இப்போ தான் மார்ச் 6ஆம் தேதி வந்திருக்கிறாரு. இன்னும் 2.5 ஆண்டுகள் அங்கே தான் இருக்க போகிறார் 4ஆம் இடத்துல. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சனி இதில் பாதி பிரச்சனைகள் கொடுத்தாலே இப்போ தாங்க முடியாது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிநாதன், தனுசு ராசியுடைய அதிபதியான குருவுடைய இன்னொரு வீடான மீன ராசி தான். அப்போ அந்த சனியை உங்கள் பிடியில் தான் இருக்குது. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம், உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வலு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வேற ஒரு ராசியோட வீடாக, வேற ஒரு கிரகத்தோட வீடாக அங்கே அர்த்தாஷ்டம ஸ்தானம் சனி இருக்குது அப்படின்னா, இந்த தொந்தரவுகளில் பாதி தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். மருத்துவ செலவுகள் வரும், வீண் பிரச்சனைகள் வரும், சுவாசம் தொந்தரவு பிரச்சனைகள் வரும், சின்னதாக அடிதடி பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் வராமல் தற்காத்துக்கிறது இப்போ உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்களா வம்பிழுத்துக்காமல் இருந்தால் சரி. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா இந்த சனி யாருன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ சனி பொதுவாக கொஞ்சம் கடுமையாக ரொம்ப நியாயமாக பேசிடுவார். நியாயமாக பேசினா தான் யாருக்கும் இங்கே பிடிக்காது இல்லையா? அதனாலேயே சில பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இப்போது இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் பார்த்திங்கன்னா, சனி செவ்வாயோட இணைவு பெற்று இருக்கிறது. அப்போ வார்த்தைகளை கத்தி வீசுகிற மாதிரி தான் வரப்போகுது. வார்த்தைகளை உணர்ச்சிப்பட்டு யார் மேலேயும் குறிப்பாக குடும்ப உறவுகள்கிட்ட விட்டுறாதீங்க. அப்புறம் அந்த வார்த்தையை அள்ள முடியாது. அது மட்டும் நான் கவனமாக இருக்கணுன்றதை தனுசு ராசிக்காரர்கள் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த பொருளாதாரம் யோகமான காலமான கண்டிப்பாக யோகமான காலம் தான். குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்க போகுது, சனியோட சேர்ந்த செவ்வாய்க்கும் கிடைக்க போகுது. ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆண்டு இருந்தாலும் சிறப்பான ஆண்டு தான். ஓகே. இதை தாண்டினா இந்த திருமணம், இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படின்னா இருக்கும்? நிச்சயமா இந்த ஆண்டு நிச்சயமாக திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் கைவிடி கண்டிப்பான முறையில் வந்துடும்ன்ற சொல்லிடலாம். காரணம் என்னென்னா, இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலை என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவுபடுறாங்க. சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். மனோஸ்தானத்துக்கு வரும்போது நிச்சயமாக கலத்திரக்காரகனே மனோஸ்தானத்துக்கு வரதுனால திருமணம் கூடி வந்துடும், கைகூடி வந்துடும். அது விருப்பப்பட்ட நபரை திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்ததான் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்கு திருமண வாழ்க்கை, தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். புதன் தான் திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். இப்படி 4ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல கடக ராசியில் வைகாசி மாதம் குரு வந்துடுவார். அதாவது மே மாதம் 26ஆம் குரு வந்துடுவார். இப்போ குருவுக்கும் புதனுக்கும் திரிகோணம் தொடர்பு கிடைச்சிது. அது கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன் கிடைச்சதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டாலே ஏற்கனவே திருமணம் நடந்து அதில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கே பிரச்சனைகள் தீர்ந்துடும். திருமணம் ஆகலைன்றதே பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நம்மளால சீக்கிரமாக இந்த ஆண்டு வைகாசி மாதத்துக்கு அப்புறம், சித்திரை மாதத்துக்கு அப்புறம் சித்திரை வைகாசிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் திருமண விஷயத்தில் நல்ல தகவல்கள் சேருன்றது சொல்ல முடியுது.
ஓகேண்ணா. இப்ப இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு, அதாவது கொஞ்சம் சில சில இதெல்லாம் சொன்னீங்கல்ல, ஆமா, ஆமா. கொஞ்சம் சங்கடங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ இவங்களுக்கு இதுலருந்து தற்காத்துக்கிறதுக்கு எந்த மாரி இறை வழிபாடு பண்ணா வாழ்க்கை நல்லாருக்கும்? நிச்சயமா வந்து நம்ம தனுசு ராசிக்காரர்கள் வந்து சூரிய நாராயணர் வழிபாடு கண்டிப்பான முறையில பண்ணணும். சூரிய நாராயணன் நான் ஏன் சொல்றேன்னா, தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா சூரியன் தான் வர்றாரு. சூரியனோட சுக்கிரன் நினைவு பெறாரு. சுக்கிரன் தான் வந்து நாராயணன் மகாலட்சுமியோட அம்சம். அதனால இந்த நினைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. அப்படின்னும்போது நீங்க சூரிய நாராயணனை பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள் நீங்கும். உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை கூடும். அதனால வந்து கண்டிப்பான முறையில வந்து சூரிய நாராயண வழிபாடு பண்ணுங்க. சூரிய நாராயண டெம்பிளுக்கு நீங்க போனீங்கனாலும் சரி, நீங்க ரொம்ப தூரம் போய் அலைய வேண்டாம். கோயில்லாம் தேட வேண்டாம். உங்க ஊர்ல கோயில் இல்லாம கூட இருக்கலாம். காலையில கதவு திறந்து 6 மணிக்கு சூரிய உதயத்தை ஒட்டி சூரியனை பார்த்து ஒரு கும்பிட போட்டு, ஆண்டவா எங்களை நல்லா வைங்க. எனக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் வேணும். நல்ல குடும்பம் வேணும். என்னென்ன வேணுமோ கேளுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஓகேண்ணா. சூரிய நாராயணர் வழிபாடு வந்து இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ 100க்கு எவ்வளோ மதிப்பெண்லாம் தரலாம்? தாராளமா 75 மதிப்பெண் தரலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் முழு பலம் பெற போறார். எந்த கிரகங்கள் எப்படி இருந்துட்டு போட்டும். சனி எங்க வேணாலும் இருக்கட்டும், ராகு எங்க வேணாலும் இருக்கட்டும், யார் எங்க வேணாலும் இருக்கட்டும். உங்க ராசிநாதன் வலு பெற போறார். நீங்களே பலம் பெற மாதிரி. அதனால 100க்கு 80 மார்க் தாராளமா தரலாம். நான் ரொம்பவே சிறப்பா இருந்தது. இப்ப இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, 2026 இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல. ஆமா. எந்த மாரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு? இன்னும் கூடுதலா இவங்களுக்கு எந்த மாரியான பலன்கள வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்ப இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது, தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது, ஆண்டு கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றத முக்கியமா பிரதானமா எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்றது வந்து ராகு, கேது, வியாழன், சனி இவங்க தான். இதுல ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்கு. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள வரப்போறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச இந்த பலன் சொல்றதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்திலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ, அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா? ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா, மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும்.
இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலன் கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.